ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் பாப்கார்ன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது, ப்ளஸ் குப்தா பவனுக்கு வந்து நாங்கள் சாட்லாம் சாப்பிட்டோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ ஆக்டிவ் பாப்கார்ன் பார்த்திங்கன்னா இது வந்து கிளாசிக் சால்டட் ஃப்ளேவர். இது வந்து 10 rupees. நெட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா 30 grams ப்ளஸ் 11 grams எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ 41 grams. இதை வந்து திக் பாட்டம்டு பேனில் வந்து இல்லை ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் இன்வெர்ட்டட் லிட் வச்சு குக் பண்ண சொல்லுவாங்க. பட் நான் வந்துட்டு இன்வெர்ட்டட் லிட்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நார்மல் ப்ரெஷர் குக்கோட லிட் இருக்கு இல்லையா, அதை இன்வெர்ட் பண்ணாமல் அதோட கேஸ்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்பப்போ ஸ்மால் கேப் நம்ம வர்ற மாதிரி ஸ்டீம் எஸ்கேப் ஆகலை உங்களுக்கு அப்படின்னா அந்த கொஞ்சம் கேப் விட்டு அப்பப்போ லைட்டாக உங்கள் ஃபேஸ் கிட்ட அந்த கேப் வராமல், அதாவது பாப்கார்ன் நம்ம மேலே ஆகி வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் ஆப்போசிட் சைடில் இது பண்ணுற மாதிரி நம்ம வச்சுட்டு பாப்கார்னை நம்ம பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்க. அப்படின்னா தான் சீக்கிரம் அடியில் வந்து பிடிக்காது. அதே மாதிரி ஒரு லெவலில் வந்துட்டு நல்லா பாப் ஆகிட்ருக்கும், அப்புறம் அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ரொம்ப கம்மியாயிரும், அப்புறம் பாப்பே ஆகாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஃப்ளேம்லேருந்து எடுத்துருங்க. அதே குக் பண்ணி முடித்தோடனே வெசல்லேருந்து இமீடியட்டாக வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பாப்கார்ன் செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு அந்த ஆக்டிவ் பாப்கார்னோட அந்த கண்டென்ட் உள்ளே இருக்க அவ்வளோத்தையும், இப்போ பட்டர் அப்படின்னா அதில் எப்போவுமே நார்மலாகவே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பட்டர் அண்ட் சால்ட் வந்து கலந்துருப்பாங்க. அப்புறம் வேறு வேறு ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் கண்டென்ட்ஸ் இருக்கும். அதில் உள்ள எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக அந்த பட்டர் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெசலில் எதில் குக் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு ஃபுல்லாக தட்டிக்கோங்க. அதில் பட்டர் அப்படி வந்து ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா நிறைய வந்து அந்த கவர்லேயே ஒட்டிடும். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து அதில் உள்ள பட்டர் எல்லாத்தையும் எடுத்து அந்த வெசலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நார்மல் 3 liter குக்கர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த குக்கரோட லிட் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு அதோட கேஸ்கெட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். விசில் போடக்கூடாது நீங்கள், இல்லை நீங்கள் லிட்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்குற மாதிரி இன்வெர்ட்டடாக வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய ஸ்டவ் ஃப்ளேம் ஆன் பண்ணுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். உங்களோட ஸ்டவ் யூஸ்வலாகவே வந்து மீடியமே ரொம்ப ஜாஸ்தியாக ஃப்ளேம் இருக்கும் அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைமிங் டிஃபர் ஆகும். யூஸ்வலாக ஆவரேஜாக 3 minutesல ரெடி ஆயிரும். ரொம்ப பெரிய குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகும். சின்ன குக்கர் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். ஸோ அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் ஒரே மேலே உள்ள பாப்கார்ன் எல்லா பாப்கார்னும் வந்து ப்ராப்பராக குக் ஆகும். அந்த மாதிரி ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கணும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நீங்கள் லைட்டாக உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட பாப்கார்ன் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இன்னொரு பவுலில் உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாப்கார்ன் இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்ரீ குப்தா பவனோட ரிவ்யூ. இது சாட் ஐட்டம் அப்படின்னா என்னோடய ஃபேவரட் பிளேஸ் வந்து ஸ்ரீ குப்தா பவன். இன்னும் நிறைய பிளேசஸ் இருக்குது, பட் மெயினாக வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்ரீ குப்தா பவன் தான். இங்கே வந்து ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்க மாதிரி இருக்கும், பட் ஸ்டில் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அங்கே என்விரான்மெண்ட் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு ஈவன் தோ ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் இங்கே தான் வந்து போகிறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா சாட் ஐட்டம்ஸுங்கிறது வந்துட்டு எல்லாமே ஹைஜீனிக்காக பண்ணால் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தது மசால் பூரி, அப்புறம் பாவ்பாஜி மசாலா, இது வந்து தஹி பூரி. ஸோ இங்கே குலாப் ஜாமுன், ரசமலாய், பாசந்தி, ரசகுல்லா, காலா ஜாமுன், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். இவங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் ஸ்ரீ குப்தா பவன் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். ஸ்விக்கியில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம்.
இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் போஸ்ட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. யூஸ்வலாக நாங்கள் வந்து சாட் சாப்பாடுனா போகிற பிளேஸ் வந்து இது. இங்கே வந்துட்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா சாட் ஐட்டம்ஸ் போக டெசர்ட்ஸ் இருக்கும், மில்க் ஷேக்ஸ் வித் ஐஸ்கிரீம் இருக்கும், இந்த மாதிரி வந்துட்டு போலி ஐட்டம் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்கும். இது வந்து பியூர்லி வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு இதில் மெனு டிஃப்ரெண்ட் மெனூஸோட ப்ரைஸ் வந்து நான் இந்த இதிலே கொடுத்துருக்கேன். ஸோ பாஸில் வச்சு ப்ரைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. பை, டேக் கேர்.